சென்னை வில்லிவாக்கத்தில் இறுதி ஊர்வலத்தின் போது கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட அதிமுக பெண் பிரமுகர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளராக உள்ள ஆதிலட்சுமி முருகேசனின் இல்லம் அருகே இறுதி ஊர்வலம் சென்றபோது கஞ்சா போதையில் இளைஞர்கள் மாலைகளை தூக்கி போட்டும் வாகனங்களை கைகளால் அடித்தும் ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அதை தட்டி கேட்ட ஆதிலட்சுமியை கத்தியால் குத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஆதிலட்சுமிக்கு முகத்தின் தாடையில் 16 தையல்கள் போடப்பட்டுள்ள நிலையில் சரவணன் என்ற ரவுடியை போலீசார் கைது செய்தனர். தாராபுரத்தில் இளம்பெண் நடுரோட்டில் அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ரவுண்டானா அருகே இளம்பெண் ஒருவர் நடுரோட்டில் குறுக்கும் மறுக்குமாக ஓடியபடி அட்டகாசத்தில் ஈடுபட்டார். தடுக்க முயன்ற பெண் போலீசாரை நாக்கை துருத்தியபடி மிரட்டியதால் அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரை வாகனத்தில் ஏற்றி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. கந்தகவுண்டன் கொட்டாய் பகுதியில் நேற்று சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தென்னை, வாழை உள்ளிட்ட மரங்கள் அடியோடு சாய்ந்தன. ஏராளமான வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் பறந்த நிலையில் சிமெண்ட் சீட் விழுந்து கர்ப்பிணி பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். தேனி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள சின்ன சுருளி அருவி நீர்வரத்து இல்லாமல் வறண்ட நிலையில் காட்சி தருகிறது. நீர்வரத்து இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து அருவியில் மீண்டும் நீர்வரத்து ஏற்படும் வரை சுற்றுலா பயணிகளுக்கான தடை தொடரும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. கோடை வெப்பம் வாட்டி வதைக்கும் நிலையில் நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள அகஸ்தியர் அருவி மற்றும் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த அருவிகளில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் கடந்த சில நாட்களாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க அருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே குடிநீர் கேட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசிஆர் கண்டிகை கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் குடிநீர் பற்றாக்குறையால் 5 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம பொதுமக்கள் திருத்தணி நொச்சிலி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். செங்கல்பட்டு அருகே அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யாததால் 5000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. ஆத்தூர், வடகால், திம்மாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் வில்லியம்பாக்கம் நெல் கொள்முதல் நிலையத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. 1 மாதமாகியும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததால் சுமார் 5000 மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதேபோல இரவில் நெல் மூட்டைகள் திருடு போகலாம் என்ற அச்சத்தில் 1 மாதங்களாக அங்கேயே படுத்து உறங்குவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அதிராம்பட்டினம் பகுதியில் 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் அப்துல் ரஹீம் என்ற இஸ்லாமிய மதகுரு உயிரிழந்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே சரக்கு வாகனம் மீது கார் மோதியதில் 2 வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கொல்லிமலையில் இருந்து குறுமிளகு லோடு ஏற்றிக்கொண்டு வந்த கேரளா நோக்கி சென்ற சரக்கு வாகனம் மீது சூலூர் LND பைபாஸ் சாலையில் சொகுசு கார் ஒன்று மோதியது. விபத்தில் சிக்கியவர்களை அருகே இருந்தவர்கள் உடனடியாக மீட்ட நிலையில் 2 வாகனங்களுக்கும் தீப்பிடித்து எரிந்தன. இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதாச்சலம் கோட்டாட்சியர் வாகனம் பழுதானதால் அரசு ஊழியர்கள் இறங்கி தள்ளிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு விசாரணைக்கு வந்த கோட்டாட்சியர் மீண்டும் அதே வாகனத்தில் புறப்பட்ட போது வாகனம் பழுதாகி நின்றது. இதனால் அங்கு இருந்த அரசு ஊழியர்கள் கோட்டாட்சியர் வாகனத்தை தள்ளி ஸ்டார்ட் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். ராமநாதபுரத்தில் உள்ள சமய கருப்பண்ணசாமி கோயிலுக்கு பக்தர் ஒருவர் 21 அடி உயரமும் 470 கிலோ எடையும் கொண்ட அரிவாளை நேர்த்திக்கடனாக செலுத்தியுள்ளார். பரமக்குடி அருகே தோளூர் தெற்குப்பட்டி கிராமத்தில் உள்ளது சமய கருப்பண்ணசாமி கோயில். இந்த கோயிலில் கருப்பையா என்பவர் குழந்தை வரம் கேட்டுள்ளார். அது நிறைவேறியதை அடுத்து வேண்டிக் கொண்டபடியே 21 அடி உயர அரிவாளை காணிக்கையாக செலுத்தியுள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி எம்எல்ஏ தமிழரசி பேருந்தாக ஏறி குளிர்பானம் வழங்கி மக்களின் தாகத்தை தணித்தார். மானாமதுரை பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகளுக்கு மோர், சர்பத், தர்பூசணி பழம் உள்ளிட்டவைகளை விநியோகம் செய்யப்பட்டது. பின்னர் பேருந்தாக ஏறி சென்ற எம்எல்ஏ தமிழரசி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பயணிகளுக்கு குளிர்பானம் வழங்கி தாகத்தை தணித்தனர். மதுரை சித்திரை திருவிழாவிற்காக கள்ளழகருடன் கொண்டு செல்லப்பட்ட தற்காலிக உண்டியலில் இருந்து 98.62 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 9 கிராம் தங்கம், 175 கிராம் வெள்ளி ஆகியவை கிடைக்கப்பெற்றுள்ளன. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி அழகர் மலையை விட்டு புறப்பட்ட கள்ளழகருடன் 39 தற்காலிக காணிக்கை உண்டியல்கள் அமைக்கப்பட்டிருந்தன. திருவிழா முடிந்த நிலையில் தற்காலிக உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது. அதில் பக்தர்களிடம் உண்டியல் காணிக்கையாக 98,62,978 ரூபாயும், 9 கிராம் தங்கமும், 175 கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. வேப்பனப்பள்ளி அருகே 9 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதால் 2 குட்டிகளுடன் 9 காட்டு யானைகளும் நேர்லகிரி வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. இதனால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமத்தினர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி அணையில் இருந்து ராட்சத மோட்டார் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பில்லூர் அணையின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி அணையிலிருந்து பில்லூர் அணைக்கு தண்ணீர் கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அங்கிருந்து ராட்சத மோட்டார்கள் மூலம் பில்லூர் அணைக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு கோவை மக்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது. பாம்பன் கடலில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் ரயில் பால கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகளை முடித்து ரயில் பாலத்தை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பழைய பாம்பன் ரயில் பாலம் 110 ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்து வந்தது. இதனிடையே கப்பல்களுக்கு வழிவிடுவதற்காக திறக்கப்படும் பாலத்தின் கேர்டர் பகுதிகள் துருப்பிடிக்க ஆரம்பித்ததால் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் போலி ஆவணம் மூலம் பாஸ்போர்ட் பெற முயன்ற 3 பேரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் தேவக்கோட்டையில் உள்ள தங்கும் விடுதியில் அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் இலங்கையைச் சேர்ந்த ரத்தம்பாலா கமோஜ், சமிதா எரண்டா, துஷான் பிரதீப் ஜெயசேகரா ஆகிய இருவரும் அவர்களுக்கு உதவி புரிந்த வெட்டி வயல் கருப்பையா ஆகிய 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓசூர் அருகே தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த சிறுவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஓசூர் சிப்காட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியாக வந்த 3 இளைஞர்களை மடக்கி பிடித்து விசாரித்தனர். அப்போது ஓசூர் பகுதியில் விலை உயர்ந்த பல்சர், யமஹா, டியோ வாகனங்களை மட்டுமே குறிவைத்து திருடி வந்தது தெரியவந்தது. தொடர்ந்து பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் மற்றும் சிறுவர்கள் 2 பேர் என 3 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 15 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே காட்டுப்பன்றிக்காக வைத்த நாட்டு வெடியை கடித்த மாடு வாய் கிழிந்து உயிருக்கு போராடி வருகிறது. சிகரமாகனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் திம்மம்மா ஏரி பகுதியில் தனது பசுமாடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டுள்ளது. காட்டுப்பன்றிக்கு வைத்த நாட்டு வெடியை கடித்ததில் மாட்டின் வாய் சிதறி ரத்தம் கொட்டி வலியில் துடித்துக் கொண்டிருந்தது. இதைக் கண்டு மாட்டின் உரிமையாளர் கதறி அழுதார். சிவகங்கையில் 1000 ரூபாய் கொடுத்தால் 1 லட்சம் வட்டியில்லா கடன் தரப்படும் என்று கூறி மோசடியில் ஈடுபட்ட தம்பதி கைது செய்யப்பட்டனர். கள்ளிப்பட்டில் தனியார் வங்கியின் பெயரை சொல்லி மணிகண்டன், சித்ராதேவி தம்பதி பலரிடம் 70,000 ரூபாய் வசூல் செய்த நிலையில் பொதுமக்கள் சந்தேகிக்கப்பட்டு விசாரித்து உண்மையை கண்டறிந்ததும் அந்த தம்பதி பணத்தை திருப்பி ஒப்படைத்தனர். போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் கைது செய்தனர். இவர்களை பணியில் அமர்த்தியதாக கூறப்பட்ட திருச்சி தனியார் வங்கி ஊழியர் கோபாலகிருஷ்ணன் தனது பெயரில் வேறொருவர் மோசடி செய்து வருவதாக புகார் அளித்துள்ளார். போலீசார் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பிரபல யூடியூபரும் துணிக்கடை உரிமையாளருமான KGF விக்கி கைது செய்யப்பட்டார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் இவரது துணிக்கடையில் வேலை செய்து வந்த ரிஸ்வான் என்பவர் 1 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக கூறி விக்கி தெரிவித்ததன் பேரில் ரிஸ்வானை குடோனில் வைத்து இருவர் இரும்பு ராடால் அடித்துள்ளனர். உறவினர் மூலம் ரிஸ்வான் 30,000 ரூபாய் பணத்தை தந்துள்ளார்.
காயமடைந்த ரிஸ்வான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக மதன்குமார், சசிகுமார், சச்சின்குமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக இருந்த விக்கியை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் சேலத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஹவுரா சென்னை விரைவு ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த 2 பேரை ரயில்வே போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஹவுரா சென்னை ரயிலில் வந்திறங்கிய 2 நபர்களை பிடித்து விசாரித்தனர். அப்போது பையில் 12.5 கிலோ எடை கொண்ட கஞ்சாவை கடத்தி வந்த நெல்லையைச் சேர்ந்த முத்துராஜ் மற்றும் சுடலை மணிகண்டன் ஆகிய 2 கைது செய்தனர். பொள்ளாச்சி அருகே மழை வேண்டி கிராம மக்கள் விநாயகர் சிலையை தண்ணீருக்குள் மூழ்கடித்து வினோத வழிபாடு நடத்தினர். சாத்துப்பாறை சித்தூர் கிராமத்தில் கடுமையான வறட்சி நிலவுவதால் மழை வேண்டி பெண்கள் மலை சோறு எடுத்தனர். தொடர்ந்து அங்குள்ள விநாயகர் கோவிலில் வைத்து சமைத்து உண்டதுடன் விநாயகர் சிலையை கழுத்து வரை தண்ணீரில் மூழ்கடித்து வினோத வழிபாடு நடத்தினர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. கடும் வறட்சி காரணமாக வனத்தை விட்டு வெளியேறிய யானை கூட்டம் அணை பகுதியில் தஞ்சமடைந்துள்ளன. அணைக்கரையில் பகல் நேரங்களில் காட்டு யானைகள் நடமாடுவதால் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு செல்வோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தண்ணீர் தேடி 6 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள KNR பகுதியில் வறண்ட அருவியின் பாறைகள் மீது யானைகள் சுற்றித் திரிகின்றன. பாறைகளின் நடுவே ஆங்காங்கே தேங்கி கிடக்கும் தண்ணீரை பருகி தாகத்தை தீர்த்துக் கொள்கின்றன. இந்நிலையில் வாகனங்களில் செல்வோர் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என குன்னூர் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதால் யானைகள் உணவு தேடி விவசாய நிலங்களுக்குள் வந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் புளியம்பாறை பகுதியில் தற்போது வாழை மரங்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் யானைகளை கண்காணிக்க உயரமான மரங்களில் பரன் எனப்படும் குடில்களை விவசாயிகள் அமைத்துள்ளனர். இதிலிருந்தவாறு யானைகளை கண்காணித்து விரட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் விவசாயி வீட்டிற்குள் புகுந்த 6 அடி நீள சாரை பாம்பு பிடிபட்டது. ஊர்ந்து உள்ளே சென்ற பாம்பு கோழி அடைகாத்த முட்டைகளை விழுங்கிவிட்டு நகர முடியாமல் கிடந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பை உயிருடன் பிடித்தனர். அந்த பாம்பை சாக்குப்பையில் எடுத்துச் சென்று வனப்பகுதியில் விட்டுச் சென்றனர். கோடை விடுமுறையை ஒட்டி திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இன்று காலை ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரருக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் விசேஷ அபிஷேகம் மகா தீபாராதனை நடைபெற்று சனி பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வருகையால் திருநள்ளாறு பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.